வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஓ மெயின்ஸ். நம்ம இது வரைக்கும் 1 to 175 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 176 கொஸ்டின்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில டிஓ மெயின்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 2 மந்த்ஸாவே இந்த எல்லா டாபிக்ஸுக்குமே நம்ம பைலிங்குவலா நம்ம டாபிக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் கூடவே நமக்கு ஆப் இருக்கு. இதுல டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரீஸ் பைலிங்குவலா சிபிடி மோட்ல பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தா நமக்கு ஆப் இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணி ரைட்டா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 176 கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ரைட். Identify the meaning of the word education in which is supposed to be one of the Latin word that etymologically the term education is derived from. லத்தீன் வார்த்தையான education என்பதன் அர்த்தத்தை அடையாளம் காண்கன்னு கொடுத்திருக்காங்க. இது லத்தீன் வார்த்தைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது இது சொற்பிறப்பியல் ரீதியாக கல்வி என்ற சொல் பெறப்பட்டது. இது நார்மலா சொல்றது. எதுல இருந்து வந்தது? எஜுகேஷன் தான் என்னன்றது இங்க கொடுத்திருக்காங்க. கற்பிக்கும் செயல் இது ரைட்டு தான். பட் டு லீட் அவுட், டு பிரிங் அப், டு எக்ஸ்ட்ராக்ட் அவுட் இதெல்லாமும் ஆக்சுவலா எஜுகேஷனோட கனெக்டடான வேர்ட்ஸ். ரைட்டா? பட் எஜுகேஷன் எதுல இருந்து வந்தது? ஆக்ட்ஸ் ஆஃப் டீச்சிங். அடுத்தது, in the context of psychology, choose the limitation of introspection method from the following. இந்த introspection மெத்தட்னாலே ரிஃப்ளெக்டிவ்னு அர்த்தம். நம்ம பிரதிபலிச்சு பார்க்கிறது, கரெக்டா ரைட்டான்னு யோசிக்கிறது, அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவோம். அது ஹைலி சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னால எனக்கான யோசனை, நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கிறேன் இல்லையா, அது ஹைலி சப்ஜெக்டிவ். ஹைலி அப்ஜெக்டிவ்ங்கிறது பொதுமையா ஒண்ணு இருக்கிறது, அது நான் நினைக்கிறதுனால மாறப்போகுது, அதுதான். ஓகேவா? ரெடிலி அவைலபிள் டு இண்டிவிஜுவல்ஸ், பர்சன் கேன் நோ இஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிடையாது. இன்ட்ராஸ்பெக்ஷன்னாலே ஒரு ரிஃப்ளெக்டிவ் லெவல். ரைட்டா? ஸோ நான் யோசிக்கிறது, நான் பண்ணது ரைட்டா, நான் பிரதிபலிச்சு பார்க்கிறது, அதுதான் அது. நெக்ஸ்ட், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். கிரஷ்மர், கேலன், ஃப்ரூட்ஸ், ஷெல்டன். இதுவும் நமக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வர்றது இது. ஓகே. இது எனக்கு தெரியாதே, நான் அந்த அளவு படிக்கலைன்னா கூட 1, 2 இதுல ஞாபகம் வச்சுட்டு நீங்க கனெக்ட் பண்ணி போடுறது தான் புத்திசாலித்தனம் இதுல நமக்கு. இப்போ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு இவரது ஃபுல் நேம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்தா சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்தாலே சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகே. இதுல ஒரு 5 ஸ்டேஜஸ் வரும். ஆனால் அது மாதிரி 5 ஸ்டேஜஸ் இருக்கு இதுல. ஸோ இது வந்து இதை வச்சு இப்போ சிக்கு 1 வருது, அப்ப சிக்கு எங்க 1 வருது, இங்க எல்லா இடத்துலயும் 1 வருது. இதுல நீங்க போங்க. ரைட்டா? அது இல்லைன்னா இந்த ஷெல்டன் வந்தாலே, இப்ப ஷெல்டன் வந்துருச்சுன்னா பர்சனாலிட்டி ஆன் பேசிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிசிக் அண்ட் டெம்பரமெண்ட் வச்சு அவர் பேசுறது ஷெல்டன் பேசுறாரு. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடியோட இந்த இதை வச்சு பேசுறது, இல்லைன்னா சில பேர் வந்து பர்சனாலிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, அது பிரிக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றதா இருக்கட்டும், ஷெல்டன், கேலன் இவங்க எல்லாம் சொல்றது ஒவ்வொன்றும் பிரியும். ஓகே. அடுத்தது கிருஷ்மர் என்ன சொல்லியிருக்காரு, பர்சனாலிட்டி ஆன் பேசிஸ் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர். இது இல்ல ஞாபகம், பாடி ஸ்ட்ரக்சரை பத்தி சொன்னது கிருஷ்மர். இப்படி இருக்கிறவங்க இப்படிலாம் யோசிப்பாங்க, அவங்க பர்சனாலிட்டி இப்படி இருக்கும். கேலன் வந்து பர்சனாலிட்டி ஆன் பேசிஸ் ஆஃப் டெம்பரமெண்ட்னு சொன்னாரு. இத ஒரு இது இப்ப படிக்கலனாலும் ஓரளவு 1, 2 இதுல கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்பதான். ரைட்டா? சோ இதுல கொஞ்சம் நம்ம இப்ப ஏர்ன்ஸ்ட் கிரஷ்மர் படிக்கிறோமா, இவர் வந்து என்ன சொல்லுவாரு, பாடி அண்ட் பாடி டைப் அண்ட் டெம்பரமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றது கிரஷ்மர் சொல்றது. இப்ப தின்னா இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, மஸ்குலரா இருக்கவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு அவர் பிரிப்பாரு. ரவுண்ட் டைப், பிக்னிக் இந்த மாதிரி அவர் பிரிப்பாரு. பாடி பில்ட் அஃபெக்ட்ஸ் பிஹேவியர்னு சொல்றது கிரஷ்மர் சொல்றாரு. கேலன் என்ன சொல்றாரு, பாடி பேஸ்ட் ஆன் டெம்பரமெண்ட்னு சொல்றது. நம்ம உடம்புல ஒரு பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பர்சனாலிட்டியை நம்ம மாத்துதுன்னு சொல்லுவோம். இப்ப சாங்கியூன்ன்றது இது 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 எங்கேயும் எங்கேயும் இல்ல இது. நம்ம உடம்புல இருக்க பான்கிரியாஸா இருக்கட்டும், அந்த மாரி இடத்துல நமக்கு இருக்கிற அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் இல்லையா? அது நெறைய இருந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதுதான் இது. கொலோரிக் ஜாஸ்தி இருந்தா ஆங்ரி. இது என்னன்னா, இது பிளட் தான் இது. பிளட். இந்த பிளட் வந்து உடம்புல ஜாஸ்தி இருந்தா மெலான்காலிக், பிளெக்மாட்டிக். இது கொஞ்சம் இன்னும் டெப்த்தா படிச்சா இது நெறைய இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பர்சனாலிட்டி கேலன் சொல்லியிருக்கிறாரு. இவரு என்ன சொல்லியிருக்காரு? 4 பாடி ஃப்ளூயிட்ஸ வச்சு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அததான் ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹியூமர் தியரின்னே ஒரு இருக்கு அதுக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டு அதே மாரி சைக்கோ செக்சுவல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அந்தந்த வயசுல அந்த குழந்தைக்கு எதெல்லாம் வந்து பிடிக்கும், அந்த மாரி சொல்றது. ஓரல், ஆனல், ஃபாலிக், லேட்டன்சி, ஜெனிட்டல் 5 ஸ்டேஜஸா பிரியும். இது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னது. வில்லியம் ஷெல்டன் என்ன சொல்றாரு? 3 பாடி டைப்பா பிரிக்கிறாரு வில்லியம் ஷெல்டன்.
எண்டோமார்ப், மிசோமார்ப், எக்ஸோமார்ப்னு சொல்லுவாரு. எண்டோமார்ப் ஃபேட்டா ரவுண்டா இருக்கவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. மஸ்குலரா இருக்க எக்ஸோமார்ப். இது வில்லியம் ஷெல்டன் பாடி ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்காரு. இதுல எதனா ஒரு 2 கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனேஜ் பண்ணிட முடியும். விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த கரிக்குலம்? இப்ப கரிக்குலத்துல எது தப்பு? இந்த மாதிரி கொஸ்டின் அழகா பண்ணலாம். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட். வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சஜஸ்டட் டீச்சிங் மெத்தட் இருக்கணும். இவாலுவேஷன் கண்டிப்பா இருக்கணும். பில்டிங், கிளாஸ் ரூம், எக்யூப்மெண்ட் இத பத்தி நம்ம பெருசா நம்ம கரிக்குலத்துல இருக்காது. மெத்தட்ஸ் பத்தி தான் நம்ம கரிக்குலத்துல நிறைய நம்ம மார்க் பண்றோம். இல்லையா? அடுத்தது. வாட் டஸ் ஐக்யூ ஆஃப் அ சைல்டு சிக்னிஃபை? ஐக்யூ என்ன சொல்லுது? மென்டல் ஏஜ் பை chronological ஏஜ் இன்டு 100 சொல்லுது இல்லையா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஐக்யூ இதை கண்டுபிடிச்சது ஆல்ஃபர்ட் பின்னட் கண்டுபிடிக்கிறாரு. மென்டல் ஏஜ் பை chronological ஏஜ் இன்டு 100. chronological ஏஜ்னா நம்மளோட ஏஜ். மென்டல் ஏஜ்னா அதுக்கான ஒரு டூல் வச்சு அந்த குழந்தைய அந்த ஏஜுக்கு எப்படி கேன்சர் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட், பெஸ்ட் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் when the teacher is successful in arousing dash of the student, interest of the student. எப்ப லேர்னிங் நடக்கும்? இந்த குழந்தைய take when the teacher is successful in arousing interest of the arousing attention of the student. கவனத்தை ஈர்க்கும் போது நடக்கும் சிறந்த கற்றல். மாணவர்கள் கவனம் தூண்டுதல். அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட், த ப்ரொபவுண்டர் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் வாஸ். யார் இன்ஸ்டிங்க்ட் தியரி பண்ணா? மெக்டோஹால். இன்ஸ்டிங்க்ட் தியரி பண்ணது யாரு? மெக்டோஹால் பண்ணது. ரைட்? இது 182 கொஸ்டின். நம்ம பார்ப்போம் இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மென்டல் ஏஜ் பை chronological ஏஜ் இன்டு 100 இதை பண்ணது ஆல்ஃபர்ட் பென்னட். இது சம்டைம்ஸ் இந்த சம்மு மாதிரி வந்தா இது கொஞ்சம் மறக்காம போட்டுருங்க. ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை chronological ஏஜ். பெஸ்ட் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். அடுத்தது ப்ரப்போண்டர் வந்து மெக்டோகால். இது இன்ஸ்டிங்க்ட் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சொல்றோம். ஹியூமன் பிஹேவியர் நமக்கு எப்படி ஆரம்பிக்குது? நமக்குள்ள இருக்கிற அந்த நமக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா? இன்னேட் இன்ஸ்டிங்ஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றது. அதுதான் மெக்டோகால் சொல்றது அவரு. ஓகே. எம்பசைஸ்ட் பிஹேவியர் எப்படி இருக்கும்? கோல் டைரக்டடா இருக்கு. நமக்கு வர அந்த ஆசை இருக்குல்ல, இன்ஸ்டிங் நம்ம பண்ணணும்ன்ற நினைப்பு தான் பிரைமரி டிரைவரா நமக்கு இருக்குன்னு சொல்றாரு. ரைட்? அடுத்தது, ஸோ மற்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஃப்ளைட்னா என்ன? ஃபியர்னு சொல்லுவோம். ரிப்பல்ஷன்னா டிஸ்கஸ்ட். கியூரியாசிட்டினா வண்டர். செல்ஃப் அசஷன் ப்ரைடு. சப்மிஷன் ஹியூமிலிட்டி. அதே மாதிரி அப்ரஹாம் மாஸ்லோ வந்தா ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி அவரது. மொத்தம் 5 அவர் பண்ணும்போது 5 இருக்கும் நீட். ஓகே, ட்ரையாங்கிள்ல இருக்கும். ஒவ்வொன்றும் அடிப்படை தேவைகள்னு சொல்றோம்ல மாஸ்லோது. அடுத்தது அட்கின்சன் வந்தா இவர் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா நம்ம அச்சீவ் பண்ணணும் நமக்கு தோணுது இல்லையா? அந்த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அதை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜீன் பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி பத்தி சொல்லியிருக்காரு. சென்சரி மோட்டர், ப்ரீ ஆப்ரேஷன், கான்கிரீட் ஃபார்மல். ஸோ இது எங்க இருக்குன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துல நம்ம அந்த ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அங்க ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்தது, which among the following helps the pupil in choosing an occupation, in preparing for it, in securing a job and in making progress in it? இது vocational guidance. vocational இந்த ஜாப் அது மாதிரி வந்தாலே அங்க vocational guidance இருக்கும். moral guidance, personal guidance, educational guidanceலாம் தனியா அதாவது எதுக்கு தேவைப்படுமோ அது மட்டும் நம்ம பண்றது இல்லையா? இப்போ vocational guidance, இப்போ ஜாப் பத்தி வரும்போது vocational guidance. moral guidanceனாலே டீல்ஸ் வித் ethical values இருக்கும். பர்சனல் கைடன்ஸ்னா இமோஷனல் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். எஜுகேஷனல் கைடன்ஸ்னா நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா, கெரியர் ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா வர்றதுக்குலாம் இருக்கிறது. இந்த ஒகேஷனல் கைடன்ஸுங்கிறது கெரியர் செலெக்ஷன், ஜாப் ப்ரிப்பரேஷன், அந்த இடத்துல நமக்கு ஒகேஷனல் கைடன்ஸ் வருது. அடுத்தது, the Kothari Commission 1964 to 66 emphasized education as a major tool of social reconstruction அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், மாரல், இன்டெலெக்சுவல், சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கோத்தாரி கமிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 1964 to 66 வருது. அவங்க மெயினா சொன்ன ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன? தி டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் நவ் பீயிங் ஷேப்ட் இன் அவர் கிளாஸ் ரூம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. கமிஷன் ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணது சோஷியல் சேஞ்ச் அண்ட் நேஷனல் டெவலப். அதாவது நேஷனல் நாலேஜ் கமிஷன் நம்ம சொல்லுவோம். சாரி, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட், லேர்னிங் லேடர், இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கற்றல் ஏணிப்படிகள், அதெல்லாம் தான் இது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஆர்டிஏ ஆக்ட். இதுல நமக்கு ஒவ்வொரு மைல் ஸ்டோன் வர்றது எது நமக்கு? அந்த மாதிரி ஞாபகம் வச்சு மைல் ஸ்டோன் எங்க ஏணிப்படிகள்ல தானே மைல் ஸ்டோன் வரும். த லேர்னிங் லேடர் மைல் ஸ்டோன், கற்றல் ஏணிப்படிகள். ஓகே, அதை வச்சுதான் இது வந்திருக்கு.
ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடுங்கிறது ஒரு மைண்ட் மேப்பிங். நமக்கு எதுவுமே தெரியலன்னா, இந்த ஆர்டிஇ ஆக்ட் எப்படி வந்துச்சு? நேஷனல் கரிக்குலம் என்சிஎஃப்ல இருந்து கொண்டு வந்தது தானே. கன்ஸ்ட்ரக்டிவிசம் இருக்கணும். அந்த அளவு போ வேண்டாம். என்சிஎஃப், ஆர்டிஇ ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வர்றது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், லேர்னிங் கார்டு. ஸோ இது 3ம் போனோனே இந்த இடத்துல நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் தான் இந்த இடத்துல இருக்கு. அதனால இங்க வரும். ஓகே. கற்றல் ஏணி. ஓகே. ஆர்டிஇ சட்டம் என்ன சொல்லுது? நெறைய கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கு வருது. மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது பட் 6 டூ 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு இது பண்றதுல தான். ரைட்டா? ஆர்டிஇ ஆக்ட். ஸோ லேர்னிங் லேடர், மைல்ஸ்டோன், ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட், மைண்ட் மேப்பிங்கு. ஓகே. ஸோ ஆக்டிவ் லேர்னிங் என்ன பண்ணுது? பசங்க ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒவ்வொன்னும் அந்த குழந்தைங்க அவங்க ஏத்த மாரி தானே போறாங்க. அதான் சொல்றது. லேர்னிங் லேடர் வச்சு நீங்க போலாம். மைல்ஸ்டோன். லேர்னிங் கார்டு, கற்றல் அட்டைகள் இருக்கும் இல்லையா? அது. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 எத சொல்லுது? கரிக்குலம் டெவலப்மென்ட் இன் லைன் வித் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஏத்த மாரி இருக்கணும்னு சொல்லுது. அந்த பாயிண்ட் இங்க ஆட் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்தது. நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். இப்ப என்ன சொல்றாங்க? சூஸ் த ரைட் மேட்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் லைஃப் லாங் லேர்னிங் கான்டெக்ஸ்ட். செல்ஃப் லேர்னிங்ன்றது அண்டர்கோயிங் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஆஃபர்ட் பை டிசைக்னேட்டட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிறது அவுட் ஆஃப் ஷியர் இன்ட்ரெஸ்ட் ஒன் லேர்ன் பை ரீடிங் யூசிங் இன்டர்நெட் அண்ட் மீடியா. இது செல்ஃப் லேர்னிங்ல சேரும். ஓகே. இது செல்ஃப் லேர்னிங். ஒருத்தவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறது செல்ஃப் லேர்னிங். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஆஃபர்ட் பை டிசைன் எக்ஸ்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதை பத்தி ப்ராடா படிக்கிறது எக்ஸ்டென்ஷன். இதை அப்படியே மாத்தி கொடுத்துருக்கலாம். அவ்வளவு. ஆன்லைன் எஜுகேஷன் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ல படிக்கிறது. நெக்ஸ்ட், who among the following mentioned this statement? Education is the creation of a sound mind in a sound body. ஓகே. இந்த வார்த்தை அப்படியே சொன்னது இது அரிஸ்டாட்டில் சொல்றது. ஓகே. சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி. இது அரிஸ்டாட்டில் சொன்னது இது. ரைட்டா? ஸோ இது மத்ததெல்லாமும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது சொன்னது அரிஸ்டாட்டில். இவர் என்ன சொல்றாரு? பேலன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் சொல்றது. அதே மாதிரி பிளாட்டோ வந்து ஐடியலிசம், சாக்ரட்டிஸ் வந்து சாக்ரட்டிக் மெத்தட். இந்த நாய்த்தலிம சொன்னது இது. ஓகே. இது கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் மகாத்மா காந்தி சொன்னது. அடுத்தது அடுத்து சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் டைப். இது வந்து மஸ்குலர் என்டியூரன்ஸ். மஸ்குலர் என்டியூரன்ஸ் எப்போ நமக்கு தெரியும்? எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க? 1000 மீட்டர் ரன். ஓகே. த வேஸ்ட் இப் ரேஷியோ டு ஃபைண்ட் அவுட் த ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டுமே ரைட்டு. ஃபிளெக்சிபிலிட்டி பாடி மாஸ் இண்டெக்ஸ் கிடையாது. இவாலுவேட்டிங் ஓவரால் ஹெல்த் ஆந்த்ரோபோமீட்டர் கிடையாது. ஓகே. இது என்னன்னு பார்க்கலாம். இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு காமனான ஒரு கொஸ்டின் இது. ஓகே. இந்த இடத்துல மத்த இதெல்லாம் வரவே இங்க நம்ம கொஞ்சம் ஃபங்க்ஷனலிசம்னா என்ன இதெல்லாம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்தது மஸ்குலர் என்டியூரன்ஸ். மஸ்குலர் என்டியூரன்ஸ்னா த எபிலிட்டி ஆஃப் மசில்ஸ் டு ஒர்க் ஃபார் எ லாங் டைம் வித்தவுட் கெட்டிங் டயர்ட். மஸ்குலர் என்டியூரன்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்தது வெயிஸ்ட் இப் ரேஷியோங்கிறது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை இப் சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேட் டெபோசிஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரியறது. ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது தி எபிலிட்டி ஆஃப் ஜாயின்ஸ் மூவ் பண்றத தவிர பாடி மாஸ் இண்டெக்ஸ் கிடையாது. பிஎம்ஐ கால்குலேட் பண்றது கிடையாது. பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது பாடியோட ஃபேட் லெவல் என்ன, அண்டர் வெயிட்டா நார்மலான்னு பாக்குறது. ஓகே. நெக்ஸ்ட் இவாலுவேட்டிங் ஓவரால் ஹெல்த்தை பாக்குறது தான் ஆந்த்ரோபோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஆந்த்ரோபோமீட்டருங்கிறது இஸ் எ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஹைட்டு, அப்புறம் லிம்போட லென்த்து, பாடி டைமென்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்றது ஆந்த்ரோபோமீட்டர். ஓகே. ஸோ இட் ஒன்லி மெஷர்ஸ் அந்த பாடியோட சைஸை மட்டும் தான் மெஷர் பண்ணுமே தவிர ஆர்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்காது. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே. ஆந்த்ரோபோ எவாலுவேட்டிங் ஓவரால் ஹெல்த் கிடையாது. வெறும் சைஸ் செக் பண்றதுக்கு மட்டும்தான் அது ஆந்த்ரோபோமீட்டர் யூஸ் ஆகும். ரைட்? மனித உடல் அளவு மானி சொல்லியிருக்காங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் டைப். இதுல சூஸ் த ரைட் மேட்சஸ் டு லூஸ் டைம் வைஸ்லி. The child should run, jump, play all day long. Okay. To lose time wisely. Okay. Next, no place for book learning. The child should think for mice. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு தியரியில வந்தது இது. லேர்னிங் தியரியில வரும். குழந்தைங்க வந்து படிச்சுட்டே இருக்க வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணுன்றது வரும். ஓகே. அதுல இருந்து கொண்டு வந்த கொஸ்டின் இது. No habit formation. Child is to form all the habits. No formal lessons. Child is able to interpret and assimilate on the basis of cause and effect theory. So இவங்க என்ன சொல்றாங்க? இது ரெண்டு அவங்க சொல்றது. Lose time by the child should run, jump, play all day long. ஓகே. இது ஒரு தியரி பேஸ்ல வந்தது. நார்மலா
எடுத்து குடுக்கணும்னு குடுத்தது. இது எங்கேருந்து வருதுன்னா, ரூசோவோட நேச்சுரலிசம் தியரிலேருந்து வருது. தியரி ஆஃப் நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நெகட்டிவ் எஜுகேஷன்னா, அந்த வயசுக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போதும். அதுல வர்றது அது. சில்ட்ரன் ஷுட் லேர்ன் நேச்சுரலி, ஃப்ரீடம் இன் ஏர்லி இயர்ஸ். ஓகே. அந்த சமயம் நோ ஃபார்மல் புக் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. டு லூஸ் டைம் வைஸ்லினா, அந்த சமயம் குழந்தைங்க என்ன பண்ணும்? விளையாடணும். அவங்க இஷ்டப்பட்ட விளையாடணும்னு சொல்றது. நோ பிளேஸ் ஃபார் புக் லேர்னிங், சைல்ட் ஷுட் திங்க் ஃபார் ஹிம்செல்ஃப்ன்னு சொல்றது. இது 2ம் அவங்க சொல்றது அது. ரூசோ. அதுமாரி நோ ஹேபிட் ஃபார்மேஷன் அவங்க சொல்லல. ஏன்னா ரூசோ பிலீவ்ட் ஹேபிட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் நேச்சுரல் growth. The child is to form all the habits. எல்லாமே குழந்தைக்கு கத்துக்கணும்னு சொல்றது அவங்க சொல்றது. No formal lessons. Cause and effect reasoning is related more to scientific reason. So இது வந்து அவங்க சொல்லல. No formal lessons. Formal lessons அவங்க அந்த அளவு சொல்ல மாட்டாங்க ரூசோ. ஓகேவா? குழந்தை தானே விளையாடி தானே பண்ணி கத்துக்கணுன்றத அவங்க சொல்றது இது. ரைட்டா? அடுத்தது அது ரூசோ சொன்னது. ஓகே. அதனால தான் அது நேச்சுரலிசத்துல வந்த தியரி இது. அதுல இருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிலாசபர். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ரூசோ. ஓகே. இதுவும் நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். இந்த நோ தை செல்ஃப் இங்கேயே ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்மள புரிஞ்சுக்கிறது. இது அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா? சூஸ் த ரைட் மேட்சஸ்ன்னு வருது. அப்பனா இது பிளேட்டோ நோ தை செல்ஃப் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா? அரிஸ்டாட்டில், பிளேட்டோ. ஏன்னா இவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த பிளேட்டோ. அவர் சொல்றதுல இருந்து வருது. நோ தை செல்ஃப். அடுத்து ரூசோ வந்து நெகட்டிவ் எஜுகேஷன். இப்ப நம்ம இது பார்த்தோம்ல. ரூசோ வந்து நெகட்டிவ் எஜுகேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ 4 ரைட் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். ஆனா சாக்ரட்டிஸ் வந்து ட்ரூத், பியூட்டி, குட்னஸ் பத்தி பேச மாட்டாரு. சாக்ரட்டிஸ் ஃபுல்லா ரியலிசம் பத்தி இருக்கும். ஓகே. சாக்ரட்டிக் கொஸ்டினிங், ரீசனிங் பத்தி பேசியிருப்பாரு சாக்ரட்டிஸ். அதனால இது கிடையாது. ஓகே. நெகட்டிவ் எஜுகேஷன் இங்க ரைட் தான். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு? எஜுகேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் அக்வயரிங் ஹாப்பினஸ். இது அவர் சொல்லியிருக்காரு. இது நோ தை செல்ஃப் அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. இது தப்பு. ரைட்டா? இது தப்பு. அதான் 3 and 4 ரைட்டிங்க. ரைட். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இதுல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாக்ரட்டிஸ் கிடையாது. ஓகே. இது அது அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. இது நோ தை செல்ஃப் இஸ் அசோசியேட்டட் வித் சாக்ரட்டிஸ், நாட் பிளாட். சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பாரு. அந்த இஸ் தை செல்ஃப்னு சொல்றது. ஓகே. நோ தை செல்ஃப். அரிஸ்டாட்டில் வந்து எஜுகேஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் அக்வயரிங் ஹாப்பினஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டூடெண்ட் ஆஃப் பிளாட்டோ. ஸோ இது கொஞ்சம் கரெக்டா இது ரைட்டா? ரூசோ வந்து நெகட்டிவ் எஜுகேஷன் பத்தி இது ரூசோ சொல்லியிருக்கிறது. அடுத்தது இந்த ஸ்டடி ஆஃப் சோஷியாலஜி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்டர் ரிலேஷன்ஸ் ஆர் இன்வால்வ்டு. சோஷியாலஜி அனாலிசிஸ், சோஷியல் சேஞ்சஸ் அண்ட் சோஷியல் கண்ட்ரோல். இதை சொல்றது 2மே ரைட்டு தான். தமிழ்ல படிக்கும்போது சமூகவியல் ஆய்வு தன்னுள் பல்வேறு வகையான மனித உறவுகளை உள்ளடக்கியது. சமூகவியல் சமூக மாற்றம் மற்றும் சமூக கட்டுப்பாட்டை ஆராய்கிறது. இது கரெக்டா படிக்கும் போதே புரியுது இல்லையா? இது ரைட் 2மே. அடுத்தது enactive learning is learning by doing and experiencing the consequences of their actions. Consequences are seen as providing information. இந்த inactive learning, iconic learning, symbolic learning ஒரு 3 வரும். இது ப்ரூனர் சொல்றது தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல. எப்படி வந்து அந்த குழந்தைங்க லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. மெயினா சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்ல முடியாது. எப்படி அந்த தியரி அந்த குழந்தைங்க லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகே. அதுல இன்ஆக்டிவ்னா குழந்தைங்க சில விஷயம் பார்த்து ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாரு? 3 சிம்பிளா பார்த்து கத்துக்குது. அப்புறம் கையில பண்ணி கத்துக்குது. இதெல்லாம். அதுதான் இன்ஆக்டிவ் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கையில பார்த்து பண்ணது இல்லையா? அதான். இஸ் லேர்னிங் பை டூயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். இது ரைட்டு தான். ரைட்டா? கான்சிக்வன்சஸ் ஆர் சீன் அஸ் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுவும் ரைட்டு தான். நமக்கு வர கான்சிக்வன்சஸ் எதுக்கு நமக்கு தெரியுது? நம்ம அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கிறோம். அது அங்க காட்டுதே தவிர, இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகல. 2ம் ரைட்டா தான் இருக்கு. கனெக்ட் ஆகலன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. Inactive learning is learning by doing, experiencing the consequences of your actions. Consequences are seen as providing information கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆனா இந்த inactive learningன்றது ப்ரூனரோட கான்செப்ட் அது. ரைட். நெக்ஸ்ட் இந்த ஸ்டடியை 192 நம்ம முடிச்சிட்டோம். இன்ஆக்டிவ் லேர்னிங்ன்றது ஜெரோம் ப்ரூனர் இது. இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஆக்டிவ்னா பசங்க குழந்தைங்க பண்ணி கத்துக்குது. ஆக்ஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆக்ஷன்ல கத்துக்கிறது. ஓகே. ஸோ இது ரைட்டு தான். இன்ஆக்டிவ் லேர்னிங் ரைட்டு. இன்ஆக்டிவ் லேர்னிங் எப்போ ஒர்க் ஆகும்னா வென் லேர்னர்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது வரும். ஸோ த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் த பேசிஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் லேர்னிங். இது ரைட்டு தான்.
இப்ப ஐகானிக் பத்தியும் இங்க குடுத்துருக்கோம். ஐகானிக்னா லேர்னிங் த்ரூ இமேஜஸ். இமேஜஸ் மூலியமா குழந்தை கத்துக்கிறது. விஷுவல் இமேஜ் பார்த்து. சிம்பாலிக்னா சிம்பிள்ஸ பார்த்து கத்துக்கிறது. நம்பரோ, லாங்குவேஜஸ் அந்த மாரி. மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. இது ஹையர் லெவல். எப்படி அந்த சிம்பிள் டூ காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆகுது. அந்த மாதிரி இது. அது என்ன? ஐகானிக், சிம்பாலிக் பத்தி இங்க நம்ம குடுத்துருக்கிறது. ரைட்டா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்தா கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. அவங்க பேஸ்ல எப்படி ஆன்சர் இருக்கும்னு தெரியணும். ரைட்? அடுத்தது. மேட்ச் கரெக்ட்லி த philosophies with their corresponding meaning. லாஜிக், எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, மெட்டாபிசிக்ஸ். இதுல ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிஸ்டமாலஜி வந்தாலே நாலேஜ். இந்த நாலேஜ் தூக்கி இங்க போடுங்க. இத போட்ட உடனே பாத்துருங்க. பிக்கு 4, பிக்கு 4. வேற எங்கேயும் இல்ல. ரைட். எபிஸ்டமாலஜினாலே நாலேஜ். எப்படி நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறதுங்கிறது எபிஸ்டமாலஜி. ஆக்சியாலஜினாலே என்னன்னா வேல்யூ. அதுக்குன்னு ஒரு வேல்யூ எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம ஆக்சியாலஜி சொல்லுவோம். சிங்கிறது ஒண்ணு. இது 2 நமக்கு புரிஞ்சிரும். லாஜிக்னாலே ரீசனிங் தான் லாஜிக். நிறைய நம்ம பார்க்குற ஒண்ணுத்துல இருந்து நம்ம போறோம் இல்லையா? ஒரு சொல்யூஷனுக்கு அதுதான் ரீசனிங். அது ரீசனிங். ஸோ ஒண்ணு. ரைட்டா? மெட்டாபிசிக்ஸ். எனக்கு அது மெட்டாபிசிக்ஸ் புரியலனாலும் ரியாலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். மெட்டாபிசிக்ஸ்னா நமக்கு மேல ஒரு விஷயம் உண்மையா இருக்கு இல்லையா? அதை தான் நான் சொல்றது மெட்டாபிசிக்ஸ். ஓகே. மெட்டாபிசிக்ஸ்னு அதை தான் நம்ம சொல்றாங்க. எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, மெட்டாபிசிக்ஸ். இங்கேயும் அப்படியே தமிழ்லயும் அதே தான் கொடுக்குறாங்க. ரைட்டா? அடுத்தது. சூஸ் த ரைட் மேட்சஸ். பர்சனாலிட்டி, யூனிக் அண்ட் என்டியூரிங் பிஹேவியர் பேட்டர்ன். இமோஷனுங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், ஆர்கனைசேஷன், இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் பர்செப்ஷனுங்கிறது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுங்கிறது மோட்டிவேஷன் அரைசிங் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இதுல எனக்கு எதுவுமே புரியலனாலும் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இப்ப புரிஞ்சிடும். இன்ட்ரின்சிக்னா நம்ம உள்ளுக்குள்ள வர மோட்டிவேஷன் இன்ட்ரின்சிக் சொல்லுவோம். அப்ப இது தப்பு. அப்ப இது தப்பு. இது 4 வராது. தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு பெர்செப்ஷன். பெர்செப்ஷனுங்கிறது நம்மளோட பெர்செப்ஷன். ஒண்ணு நம்ம யோசிக்கிற விதமா இருக்கலாம். ஓகேவா? சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறத இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வச்சுக்கலாம் ஒரு வேர்டு. அடுத்தது. இமோஷனுங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இது நார்மலா இருக்கே தவிர இமோஷனுக்குள்ள போற மாதிரி வரல இந்த இடத்துல இவங்க. ஓகே. இமோஷன், ஐடென்டிஃபிகேஷன், ஆர்கனைசேஷன், இன்டர்பிரிட் பண்றது. இமோஷன்ஸ். இது கொஞ்சம் ஆஃப் தான் இதெல்லாம். பர்சனாலிட்டிங்கிறது ஒரு யூனிக் அண்ட் என்டியூரிங் பிஹேவியர் பேட்டர்ன். இது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ 1ஓ 3ஓ இருந்தா 1ஓ 3க்கு கூட போயிருக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா பெர்செப்ஷனுங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்மள அது யோசிக்கிற பெர்செப்ஷன். ஓகே. சப்ஜெக்ட். இப்ப அங்க இல்லாததுனால 1ஓ 2 இருக்கு. பட் 2ங்கிறது இங்க சரியா வராது. அதனால கிடையாது. இந்த மாதிரி சில இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரைட்டா? இங்க பெர்செப்ஷனுங்கிறது தனிப்பட்ட அனுபவம், உணர்ச்சி பெருக்கு, அடையாளம், அமைப்பு மற்றும் விளக்கம். Okay. கொஞ்சம் சில இடத்துல இந்த மாதிரி 1, 2 டவுட் வர்றது வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பட் பர்சனாலிட்டிங்கிறது யூனிக் அண்ட் என்டியூரிங் பிஹேவியர் பேட்டர்ன். இது ரைட்டு தான். பட் பெர்செப்ஷனுங்கிறது ஆக்சுவலா ஐடென்டிஃபையிங், ஆர்கனைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் சென்சரி இன்ஃபர்மேஷன். ஓகே. இது இன்னும் கரெக்டா செட் ஆகும். அது அங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? பெர்செப்ஷன்னா ஒன்னத்தை பார்த்து அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவும் நம்ம பெர்செப்ஷனுக்குள்ள சேரும். ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா, அதுக்கப்புறம் நம்ம அதை யோசிக்கிற விதம், நம்ம கிட்ட நம்ம யோசிக்கிற விதத்துக்கு அது கரெக்ட்டா வரும்னு நெனச்சேன். சப்ஜெக்டிவா இல்ல. ஸோ ஐடென்டிஃபையிங், ஆர்கனைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் சென்சரி இன்ஃபர்மேஷன் பெர்செப்ஷனுக்குள்ள சேரும். நம்ம ஒண்ணத்த பார்த்து, அத புரிஞ்சு, அத நம்ம புரிஞ்சுக்கிற விதம். ஓகே. ஸோ அந்த மாரி. ஸோ அதுதான் பெர்செப்ஷனுக்குள்ள சேருதுங்க. பெர்செப்ஷன்னா ஐடென்டிஃபை பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, இன்டர்பிரெட் பண்றது. ஸோ இது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. இட் இஸ் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எமோஷனோட கனெக்ட் ஆகுது. சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்செப்ஷனோட கனெக்ட் ஆகல. ஓகே. சரியா? கொஞ்சம் கரெக்ட்டா அது பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பெர்செப்ஷன், எமோஷன். பெர்செப்ஷன்னா என்னது? நம்ம பார்த்து சென்சரி நர்வஸ் மூலம் சென்சரி நம்மளுடைய ஆர்கன்ஸ் மூலியமா நம்ம பார்த்து ஒன்னத்த எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது பெர்செப்ஷனுக்குள்ள சேருதுங்க. நெக்ஸ்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் which do not influence health. எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது ஹெல்த்த? ஆலோசென்ட்ரிக் பிஹேவியர். எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, பிசிக்கல் என்வாயன்மெண்ட், பயாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே பண்ணும். இந்த ஆலோசென்ட்ரிக் பிஹேவியர்னா என்னன்னா, இந்த இருக்கு. ஆலோசென்ட்ரிக் பிஹேவியர்ங்கிறது அதர் சென்டர்ட், குரூப் ஓரியன்டட், ஃபோக்கஸ்ட் ஆன் அதர்ஸ் ரேதர் தேன் செல்ஃப். மத்தவங்கள பத்தி திங்க் பண்றது. அந்த மாதிரி திங்க் பண்றது. அது எப்படி ஹெல்த்தை பாதிக்கும்? இட் இஸ் அ பர்சனாலிட்டி ஓரியன்டேஷன். எ பர்சன் வித் ஆலோசென்ட்ரிக் பிஹேவியர் இருந்தா அவன் நிறைய குரூப் வெல்ஃபேர் பத்தி தான் யோசிப்பான். மத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுவான். கோஆபரேஷன்ல அவன் நல்லா பண்ண முடியும். மத்தவங்கள பத்தி யோசிக்கிறவனால. அது ஆலோசென்ட்ரிக். ஓகேவா? ஆலோசென்ட்ரிக். அடுத்தது. ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிலோ ஆப்ஷன்ஸ் which doesn't contribute to memory. எது மெமரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு கேட்டிருக்கோங்க.
கீழே உள்ள பட்டியலில் உள்ள விருப்பங்களில் எது நினைவகத்தில் பங்களிக்காது? கோல் பிஹைண்ட் லேர்னிங், இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் மெட்டீரியல், ஜெண்டர். ஓகே. சம் ரெஸ்ட் ஆஃப்டர் லேர்னிங். இது எல்லாமே ஓரளவு நம்ம மெமரிக்கு தேவைதான். பாலினம் அது கிடையாது. ஜெண்டர் கிடையாது. ஓகேவா? அடுத்தது. Given below are two statements. One is labeled as systems of education which are place specific, time specific, and person specific are said to be formal and are created by laid down law and procedures. Right? Next, open universities and open schools are the examples of a formal system of education. எப்படி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபார்மலுக்கு வரும்? இதுவே தப்பு. இப்போ ரீசன் வந்து இங்க ஃபால்ஸ். இப்போ ரீசன் ஃபால்ஸ் வந்தாலே இங்க இதுதான் இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லையா? இது ரைட்டா, ராங்கான்னு கூட யோசிக்க வேணாம். ரீசன் ஃபால்ஸ் வந்துச்சுனாலே இது கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. பட் இது என்ன சொல்றாங்கன்னா, இட குறிப்பிட்ட, கால குறிப்பிட்ட மற்றும் நபர் குறிப்பிட்ட கல்வி முறைகள் முறையானவை என்று கூறப்படுகின்றன. மற்றும் அவை வகுக்கப்பட்ட சட்டம் மற்றும் நடைமுறைகள் உருவாக்கப்பட்டவை. இட குறிப்பிட்ட என்னன்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அந்த சமயத்துல படிக்கிறது, அந்த மாதிரி வர்றதான்னு ம், ம். ஸோ பிளேஸ் ஸ்பெசிஃபிக்னா ஸ்கூல், காலேஜஸ், பில்டிங். டைம் ஸ்பெசிஃபிக்னா ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிள். பர்சன் ஸ்பெசிஃபிக்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம். இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன்ல தானே இருக்கும். அதை தான் இவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரைட்டா? அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் இயர். எது பிசிக்கல் எஜுகேஷனோட ரைட் ஆப்ஷன் எதுனா, பிசிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பி சென்சிட்டிவ் கிடையாது. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் டு டெவலப் ஆர்கானிக் ஃபிட்னஸ். இதுதானே ரைட்டு. இது வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது. நெக்ஸ்ட், மேட்ச் கரெக்ட்லி த இயர் வித் இட்ஸ் ஈவென்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இயர்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன். எஸ்யூபிடபிள்யூ நம்ம அப்பயே பார்த்தோம். நம்ம 1977ல வருது. எஸ்யூபிடபிள்யூ ஈஸ்வர் பாய் கமிட்டி பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க வருது. ஓகே. இந்த வுட் அண்ட் அபாட் எம்பசைஸ் வந்து 1937ல வரும். 1937ல தான் நம்மளோட காந்திஜியோட ஜாகிர் ஹுசேன் கமிட்டி, ஓகேவா? அது எல்லாமே இந்த சமயத்துல வர்றதா. கிராஃப்ட் வேஸ்ட், நைத்தலிம், இதெல்லாம் வுட் அண்ட் அபோட்டோ அப்பதான் வருது. ஓகே. அதே மாதிரி 1969ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு கான்செப்டுவலைஸ் பாப்புலேஷன் எஜுகேஷன் கொண்டு வந்தது 1969ல. ரைட்டா? 1977ல ஈஸ்வர் பாய் கமிட்டி, சாரி, ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 1977ல வருது. 1978ல தான் எஸ்யூபிடபிள்யூ வருது. இந்த வாட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்யூபிடபிள்யூ, ஏன்னா அங்கேயே நம்ம கொஞ்சம் எஸ்யூபிடபிள்யூ 1978ல வருது. ஓகே. எஸ்யூபிடபிள்யூ 1978ல வருது. ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி 1977ல வருது. இந்த கமிட்டிஸ் எல்லாம் 1970ஸ்ல வருது. ஏன்னா சில டாக்குமெண்ட் சில இடத்துல பார்க்கும்போது சரியா அந்த இடத்துல வர்றதில்ல. இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம 200 கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணியாச்சு. இது நம்மளோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். நீங்க பாருங்க. ரைட்டா? ஸோ இதோட டெஸ்ட் சீரிஸ் மேம் நம்ம சேர்ந்து நம்ம பண்றோம்னா, தாராளமா நமக்கு ஆப் இருக்கு. நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்ணி ஃபுல் கோர்ஸ் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதுல டெஸ்ட் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட்ன்னு தனியா ப்ரொவைட் பண்ணல. கம்ப்ளீட் கோர்ஸா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வேணா நீங்க கம்ப்ளீட் கோர்ஸா வாங்கிக்கலாம். ஏன்னா இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நிறைய இதுக்கு வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்க இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமும் நம்ம கோர்ஸ்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்த விட. உங்களுக்கு வேணும், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.